அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்தி. இந்த வீடியோல நம்ம கலைச்சொற்கள் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம பார்ட் 5 வரைக்கும் பார்த்திருக்கோம் இல்லையா கலைச்சொற்கள். இது வந்து பார்ட் 6. மொத்தமா நம்ம 100 கலைச்சொற்கள் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம 500 கலைச்சொற்கள் பார்த்து முடிச்சிட்டோம். நான் சொல்றது கலைச்சொல் பேரகராதி. ஓகேவா? அதுல இருந்து நமக்கு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. அதுல இருந்து தான் நம்ம ஒரு 100 இது பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம பார்ட் 5 ஃபுல்லா முடிச்சிட்டோம். இது பார்ட் 6 இதுவும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? ஒரு ஷார்ட் பீரியட்ல நம்ம பார்த்து முடிச்சிடலாம். நம்ம நிறைய கலைச்சொற்கள் மத்தத படிக்கிறத தாண்டி சிலபஸ்ல எங்கிருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருக்கக்கூடிய முக்கியமான கலைச்சொற்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சாலே போதும். நம்மளால நிறைய நிறைய படிக்கிறத தாண்டி அளவா படிச்சாலும் தெளிவா படிக்கிறது தான் ஒரு நல்ல வழியா இருக்கும். ஓகேவா? நம்ம எவ்வளவுதான் படிச்சாலும் மைண்ட்ல வைக்கிறது ரொம்ப கஷ்டம். சில முக்கியமான டாபிக்ல இருந்து அதை மட்டும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல படிச்சாலே போதும். நம்ம எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய சான்சஸா இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது பார்க்கலாம். ஒவ்வொன்னா சொல்றேன். நீங்களும் உங்கள நோட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நீங்க எழுதிட்டே வாங்க. அப்பதான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சும்மா வீடியோ மட்டும் பார்த்துட்டு போறது அப்படிங்கிறது ஞாபகத்துல இருக்கும். நம்மளுக்கு ஞாபகம் வருமான்னு கேட்ட எக்ஸாம்ல கண்டிப்பா கஷ்டம் தான். ஓகேவா? நீங்க உங்களோட ஓன் ஹேண்ட் ரைட்டிங்ல நீங்க எழுதுங்க. அப்பனா மட்டும்தான் உங்களுக்கு மைண்ட்ல வந்து ஈஸியா ஸ்டோர் ஆகும். ஓகேவா? இப்பதான் நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இது கவனிங்க. நபின் அப்படின்னா பாலை குன்று அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நபின் அப்படின்னா பாலை குன்று அப்படின்னு அர்த்தம். நோவாகுலைட் அப்படின்னா மணற்பாறை வகை. ஓகேவா? அது ஒரு மணற்பாறை வகை அப்படிங்கிற ஒரு கலைச்சொற்கள் தான் நம்ம நோவாகுலைட் அப்படின்னு நம்ம சொல்றோம். நக்கட்ஸ் அப்படின்னா பொன். ஓகே, நக்கட்ஸ் அப்படி மீன்ஸ் பொன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான வார்த்தையா இருக்கு பாருங்க. ஓகேவா? இதெல்லாம் கண்டிப்பா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து நியூனடாக் அப்படின்னா பனி பிதுங்கும் மலை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நியூனடாக் அப்படின்னா பனி பிதுங்கும் மலை. ஓசிஸ் அப்படின்னா பாலை நிலச்சோலை. ஓகேவா? ஓசிஸ் அப்படின்னா பாலை நிலச்சோலை அப்படின்னு அர்த்தம். ஒபர்விண்ட் அப்படின்னா ஆஸ்திரியம் மலைக்குன்று. ஓகேவா? ஒபர்விண்ட் அப்படின்னா ஆஸ்திரியம் மலைக்குன்று. ஆப்சிக்வெண்ட் அப்படின்னா எதிர்ச்சரிவு. ஓகேவா? ஆப்சிக்வெண்ட் அப்படின்னா எதிர்ச்சரிவு அப்படின்னு அர்த்தம். ஆப்சிக்வெண்ட் ஸ்ட்ரீம் அப்படின்னா எதிர்ச்சரிவு ஓடை. ஓகேவா? ஆப்சிக்வெண்ட் ஸ்ட்ரீம் அப்படின்னா எதிர்ச்சரிவு ஓடை அப்படின்னு அர்த்தம். அப்சர்வேஷன் வெல் அப்படின்னா அளவை கிணறு. ஓகேவா? இதெல்லாம் நீங்க கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பாருங்க. ஓகேவா? ஆக்குலேட்டட் சைக்ளோன் அப்படின்னா உட்புகு புயற்காற்று. ஆக்குலேட்டட் சைக்ளோன் அப்படின்னா உட்புகு புயற்காற்று அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி அக்கரன்ஸ் அப்படின்னா தலைவு. ஓகேவா? அக்கரன்ஸ் மீன்ஸ் தலைவு அப்படின்னு அர்த்தம். ஓசியன் பேசின் அப்படின்னா கடல் அடித்தனம். ஓகேவா? ஓசியன் பேசின் அப்படின்னா கடல் அடித்தனம். ஓசியன் ஃப்ளோர் அப்படின்னா கடல் தரை. ஓகேவா? ஓசியன் ஃப்ளோர் அப்படின்னா கடல் தரை. ஓசியானிக் கிரஸ்ட் அப்படின்னா கடலடி பாறை. ஓகேவா? ஓசியானிக் கிரஸ்ட் அப்படின்னா கடலடி பாறை அப்படின்னு அர்த்தம். ஓசியானிக் ஐலண்ட் அப்படின்னா கடல் எழுத்தீவு. ஓகேவா? ஓசியானிக் ஐலண்ட் அப்படின்னா கடல் எழுத்தீவு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஓசியானிக் ப்ரொவின்ஸ் அப்படின்னா கடல் நீர் பெரும்பிரிவு. ஓசியானைசேஷன் அப்படின்னா கடல் ஆட்கொள்வு. ஓகேவா? ஓசியானஸ் மீன்ஸ் கடல் ஆட்கொள்வு அப்படின்னு அர்த்தம். ஓசியானோகிராஃபி அப்படின்னா கடல் பரப்பியல். ஓகேவா? இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கண்டிப்பா எழுதி வச்சுக்கோங்க. ஓசியானோகிராஃபி அப்படின்னா கடல் பரப்பியல் அப்படின்னு அர்த்தம். ஓக்ரஸ் அப்படின்னா காவிக்கல். ஓகேவா? ஓக்ரஸ் அப்படின்னா காவிக்கல் அப்படின்னு அர்த்தம். ஆக்டாஹெட்ரைட் அப்படின்னா எண்முக விண்கல். ஓகேவா? ஆக்டாஹெட்ரைட் அப்படின்னா எண்முக விண்கல் அப்படின்னு அர்த்தம். 21வது கலைச்சொல். ஆஃப்செட் அப்படின்னா பக்கவாட்டு பயிர்வு. ஓகேவா? அடுத்து ஆஃப்செட் டெபாசிட் அப்படின்னா தள்ளியமை பணிமப்படிவு. ஓகேவா? ஆஃப்செட் டெபாசிட் அப்படின்னா தள்ளியமை பணிமப்படிவு. ஆஃப் ஷோர் அப்படின்னா கரையெண்ணை பரப்பு. ஓகேவா? ஆஃப் ஷோர் அப்படின்னு மீன்ஸ் கரையெண்ணை படிவு, அது பரப்பு அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஆஃப் ஷோர் பார் அப்படின்னா கரையோர மணத்திட்டு. ஓகேவா? ஆஃப் ஷோர் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. அடுத்து வரக்கூடிய கலைச்சொற்களை ஈஸியா ஃபைண்ட் பண்ணிட முடியும். ஓகேவா? ஆஃப் ஷோர் ஸ்லோப் அப்படின்னா கண்டத்திட்டு சரிவு. ஓகேவா? அதே மாதிரி பாருங்க, ஆஃப் ஷோர் டெரஸ் அப்படின்னா கண்டத்திட்டு இரவானம். ஓகேவா? ஆஃப் ஷோர் டெரஸ் மீன்ஸ் கண்டத்திட்டு இரவானம். ஆஃப் ஷோர் விண்ட் அப்படின்னா தரைக்காற்று. ஆஃப் ஷோர் விண்ட் அப்படின்னா தரைக்காற்று அப்படின்னு அர்த்தம். ஆயில் பூல் அப்படின்னா எண்ணெய் குட்டை. ஓகேவா? மேக்ஸிமம் ஸ்விம்மிங் பூல் நம்ம சொல்றோம் இல்லையா? அதான் நம்ம இங்க ஆயில் பூல் அப்படின்னா எண்ணெய் குட்டை அப்படின்னு அர்த்தம். ஆயில் ராக் அப்படின்னா எண்ணெய் பாறை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஆயில் ஸ்லீப் அப்படின்னா எண்ணெய் கசிவு. 31 பார்க்கலாம். ஆயில் ட்ராப் அப்படின்னா எண்ணெய் தேக்கம் அப்படின்னு அர்த்தம். ஆயில் ட்ராப் மீன்ஸ் எண்ணெய் தேக்கம். ஓல்டு ஐஸ் அப்படின்னா பழம் பனிக்கட்டி. ஓகேவா? ஓல்டு ஐஸ் மீன்ஸ் பழம் பனிக்கட்டி. ஓல்டு லேக் அப்படின்னா பழம் ஏரி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஓல்டு மவுண்டைன் அப்படின்னா பழம்பெரும் மலை. ஓல்டு லேண்ட் அப்படின்னா பழம் பாறை நிலம். ஓகேவா? அடுத்து ஒலிபேர்னம் ஆயில் அப்படின்னா ஆப்பிரிக்க அரேபிய மரப்பிசின் எண்ணெய். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஆப்பிரிக்க அரேபிய மரப்பிசின் எண்ணெயை தான் நம்ம ஒலிபேர்னம் ஆயில் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? அடுத்து ஒலிகோ பெலிக் அப்படின்னா ஏரியடி படிவுசார். ஓகேவா? ஒலிகோ பெலிக் அப்படின்னா ஏரியடி படிவுசார் அப்படின்னு அர்த்தம். ஆன்ஷோர் விண்ட் அப்படின்னா கடற்காட்டு. ஓகேவா? அடுத்து ஊஸ் அப்படின்னா நீர் சதுப்பு நிலம். ஊஸ் அப்படின்னா நீர் சதுப்பு நிலம். ஒபாகஸ் அப்படின்னா ஒளிபோகா மேகம் அப்படின்னு அர்த்தம். ஒபாகஸ் மீன்ஸ் ஒளிபோகா மேகம் அப்படின்னு அர்த்தம். 41
ஒபாக் ஸ்கை கவர் அப்படின்னா ஒளிப்புகா வான்மூட்டம். ஒபாக் ஸ்கை கவர் அப்படின்னா ஒளிப்புகா வான்மூட்டம். ஒபேல் சென்ஸ் அப்படின்னா அதாவது சீன்ஸ் அப்படின்னா பால் மிளிர்வு. ஓகேவா? சோ பால் மிளிர்வு எப்படி சொல்றோம்? ஒபேல் சீன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? அடுத்து ஓப்பன் இம்பெல்லர் அப்படின்னா திறந்த உந்து சுழற்சி. ஓப்பன் இம்பெல்லர் அப்படின்னா திறந்த உந்து சுழற்சி. ஓப்பன் சாண்ட் அப்படின்னா புரைமிகு மணல். ஓப்பன் சாண்ட் மீன்ஸ் புரைமிகு மணல் அப்படின்னு அர்த்தம். ஆப்ஹிடிக் அப்படின்னா உள்ளுரை படிகம். ஆப்ஹிடிக் மீன்ஸ் உள்ளுரை படிகம். ஆப்போசிங் விண்ட் அப்படின்னா எதிர்காற்று. ஓகேவா? ஆப்போசிட் டைட் அப்படின்னா எதிர் ஓதம். ஆப்டிக்கல் ஹரிசோன் அப்படின்னா ஒளியியல் தொடுவானம். ஆப்டிக்கல் ஹரிசோன் மீன்ஸ் ஒளியியல் தொடுவானம். ஆப்டிக்கல் திக்னஸ் அப்படின்னா ஒளியியல் தடிப்பு. திக்னஸ் தடிப்பதை நம்ம திக்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து ஆப்டிமம் ஸ்பீட் அப்படின்னா உகந்த வேகம். ஆப்டிமம் ஸ்பீட் மீன்ஸ் உகந்த வேகம். ஓகேவா? சோ நம்ம அது பார்த்துட்டோம். 51வது கலைச்சொற்கள் பார்க்கலாம். 51 பாருங்க. ஒரா அப்படின்னா இத்தாலிய பள்ளத்தாக்கு காற்று. இப்படி லூ அப்படின்னா ஒரு வகை காற்று நம்ம சொல்றோம் இல்லையா? நம்ம சோசியல் புக்ல படிச்சிருப்போம் புவியியல். அதே மாதிரி ORA அப்படின்னா இத்தாலிய பள்ளத்தாக்கு காற்று அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஆர்பிட்டல் கரண்ட் அப்படின்னா சுற்றுப்பாதை நீரோட்டம். இந்த ஆர்பிட் அப்படி இருக்கு இல்லையா? நம்ம சூரியனை சுத்தி வருது இல்ல பூமி, அதை நம்ம ஆர்பிட் நம்ம சொல்றோம். அதுல வந்து கரண்ட் அப்படின்னா நீரோட்டம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சோ அடுத்து அப்படி ஓர் அப்படின்னா தாது அப்படின்னு அர்த்தம். ஓர்பெட் அப்படின்னா தாது படுகை. ஓகேவா? சோ அடுத்து பாருங்க, ஓர் கிளஸ்டர் அப்படின்னா தாது கொத்து. கிளஸ்டர் மீன்ஸ் ஒரு கூட்டமா இருக்கிறத நம்ம கிளஸ்டர் நம்ம சொல்லுவோம். சோ அதான் ஓர் கிளஸ்டர் அப்படின்னா தாது கொத்து அப்படின்னு அர்த்தம். ஓர் கண்ட்ரோல் அப்படின்னா தாது கட்டுப்பாடு. ஓர் கண்ட்ரோல் மீன்ஸ் தாது கட்டுப்பாடு. ஓர் டெபாசிட் அப்படின்னா தாது படிவங்கள். ஓகேவா? அடுத்து பாருங்க, மட் ட்ரெஸ்ஸிங் அப்படின்னா தாது பதனம். மட் ட்ரெஸ்ஸிங் அப்படின்னா தாது பதனம். ஓர் மினரல் அப்படின்னா தாது கனிமம். ஓகேவா? ஓர் பாக்கெட் அப்படின்னா கனிம துண்டு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சோ அடுத்து பாருங்க, ஆர்கானிக் ஃபியூயல் அப்படின்னா கரிம எரிபொருள். ஆர்கானிக் ஜியோகெமிஸ்ட்ரி அப்படின்னா கரிம புவி வேதியியல். ஓகேவா? அடுத்து ஆர்கானிக் சாயில் அப்படின்னா கரிமமண். ஒரிஜினல் வேல்யூ அப்படின்னா இயல் பள்ளத்தாக்கு. ஸோ இந்த மாதிரி அந்த ஆர்கானிக் சாயில், ஆர்கானிக் ஜியோகெமிஸ்ட்ரி, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த புவியியல் சார்ந்த கலைச்சொற்கள் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்து ஆர்னமெண்டேஷன் அப்படின்னா ஒப்பனை கூறுகள். ஓரோக்ளைன் அப்படின்னா இயல் மலை சரிவு. ஓகேவா? அடுத்து பாருங்க, ஓரோஜெனிசிஸ் அப்படின்னா மலை தோற்றம். ஓரோஜெனிக் சைக்கிள் அப்படின்னா மலைத்தோற்ற சரிவு. ஓகேவா? அடுத்து பாருங்க, ஓரோஜெனிக் செடிமெண்ட் அப்படின்னா மலையாக்க படிவு. ஓரோஜெனிக் செடிமெண்ட் அப்படின்னா மலையாக்க படிவு. ஓரோஜெனிக் அப்படின்னா மலையாக்க செயல்முறை. ஓரோஜெனி மீன்ஸ் மலையாக்க செயல்முறை. அடுத்து 71 கவனிங்க. ஓரோகிராபிக் கிளவுட் அப்படின்னா மலைத்தொடர் மேகம். ஓரோகிராபிக் கிளவுட் அப்படின்னா மலைத்தொடர் மேகம். ஓரோகிராபிக் பிரிசிபிடேஷன் அப்படின்னா மலைத்தொடர் பொழிவு. ஓரோகிராபிக் பிரிசிபிடேஷன் அப்படின்னா மலைத்தொடர் பொழிவு. ஓரோகிராபி அப்படின்னா மலையியல். ஸோ இதெல்லாம் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓராலஜி அப்படின்னா மலையியல் தான். ஓரோகிராபி அப்படின்னா மலையியல் தான். ஓகேவா? அடுத்து ஆர்ச்சியோலஜி அப்படின்னா எலும்பு கட்டுமான அமைப்பு. ஆர்த்தோஜெனிசிஸ் அப்படின்னா படிவு முறை வளர்ச்சி. ஆர்த்தோஜெனிசிஸ் அப்படின்னா படிவு முறை வளர்ச்சி. அவுட் கிராப் அப்படின்னா பாறை பொதிவு. ஓகேவா? அடுத்து அவுட்டர் பீச் அப்படின்னா புற கடற்கரை பகுதி. அவுட்டர் பீச் மீன்ஸ் புற கடற்கரை பகுதி. ஆஃப்ட் வால்ஸ் அப்படின்னா பனியாற்று படிவு. ஓகேவா? சோ அடுத்து அவுட் வாஸ் பிளைன் அப்படின்னா பனியாற்று படிவு சமவெளி. அவுட் வாஸ் பிளைன் அப்படின்னா பனியாற்று படிவு சமவெளி. ஓவர் ஷூட் அப்படின்னா சரிவோடை பாலம். ஓவர் ஷூட் அப்படின்னா சரிவோடை பாலம். அடுத்து 81, ஓவர் காஸ்ட் அப்படின்னா வான்மூட்டம். ஓவர் கன்சாலிடேஷன் அப்படின்னா மிகை அழுத்தம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து ஓவர் ஃபால்ஸ் அப்படின்னா பொங்கு அலைகடல். ஓவர் ரன்னிங் அப்படின்னா மிகை ஓட்டம். ஸோ ரன்னிங் அப்படின்னா ஓட்டம், ஓவர் ரன்னிங் அப்படின்னா மிகை ஓட்டம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஓவர் சீடிங் அப்படின்னா மிகை மேகம் மூடல். அடுத்து ஓவர் த்ரஸ்ட் அப்படின்னா மிகை அமுக்கம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அடுத்து ஓவர் ட்ரைட் அப்படின்னா மிகை ஓதம். ஆக்ஸ்போ அப்படின்னா குழம்பு வடிவம். ஓகேவா? ஆக்சிடேட் அப்படின்னா இரும்பு மாங்கனீசு படிவம். அதாவது ஆக்சிடேட் மீன்ஸ் இரும்பு மாங்கனீஸ். இரும்பு மீன்ஸ் அயனும் மேங்கனீஸும் சேர்ந்ததான் நம்ம ஆக்சிடேட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? அடுத்து ஆக்சிஜன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா உயர்வழி பகிர்வு. ஆக்சிஜன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா உயர்வழி பகிர்வு. 91 பார்க்கலாம். ஓசோசரைட் அப்படின்னா இயல் கருமெழுகு. ஓகேவா? அடுத்து ஓசோன் கிளவுட் அப்படின்னா ஓசோன் மேகம். கிளவுட் அப்படின்னாலே மேகம், ஈஸியா நம்ம பயன் பண்ண முடியும். ஓசோன் ஸ்பியர் அப்படின்னா ஓசோன் அடுக்கு. பெசிபிக் ஹை அப்படின்னா பசிபிக் உயரோதம். பீக் ஐஸ் அப்படின்னா பனிப்பொழிவு. ஓகேவா? பீக் பேக் ஐஸ் அப்படின்னா பனிப்பொழிவு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சோ அடுத்து பாருங்க, பெசா அப்படின்னா இத்தாலிய வடக்கு காற்று. அதாவது பைசா அப்படின்னு சொல்லலாம். சோ இத்தாலிய வடக்கு காற்று, அதை நம்ம பைசா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? அடுத்து பக்காடா ஸ்டோன் அப்படின்னா சீன சுண்ணாம்பு கல். அடுத்து பெகா அப்படின்னா தாழ்நில பனிக்காற்று. பெகா அப்படி மீன்ஸ் தாழ் நீண்ட பனிக்காற்று அப்படின்னு அர்த்தம். பெயிண்ட் பாட் அப்படின்னா வண்ண மண்கலயம். ஓகேவா? பெயிண்ட் பாட் அப்படின்னா என்ன? வண்ண மண்கலயம். ஓகேவா? அடுத்து 100வது இது பேரனோட்டாலஜி அப்படின்னா தொல்லுயிரியல். ஸோ இந்த மாதிரி கலைச்சொற்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் இந்த LOGவை கொண்டு முடியக்கூடியது ஒரு படிப்பு சார்ந்த கலைச்சொற்கள், அதாவது புவியியல், அறிவியல், சட்டவியல் இந்த மாதிரி இருக்கு இல்லையா?
ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். மொத்தம் நம்ம 100 பார்த்துருக்கோம். ஓகேவா? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், கஷ்டம்லாம் ஒண்ணுமே இல்லை. நீங்க ஜஸ்ட் ஒன்று ரீடை விட்டுட்டு இதுக்கு இது அர்த்தம் அப்படின்றது தெரிஞ்சுட்டாலே போதும். போட்டு மக்கப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஒவ்வொன்றையும் பார்ட்டா போட்டிருக்கோம். உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் இதை மட்டுமாவது ஒரு தெளிவா பார்த்துட்டு போங்க. நம்ம நிறைய படிக்கிறதை தாண்டி இது மாதிரி ஷார்ட்டா இருக்கக்கூடிய கலைச்சொற்களை படிச்சுட்டு போறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் தொடர்ந்து நம்ம வீடியோஸ்ல பார்க்கலாம், நம்ம சேனல்ல பார்க்கலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. முடியாதது ஒன்றுமே இல்லையே.